எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு கனவு காண்றீங்களா? ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறீங்களா? கவலையை விடுங்க. இன்னைக்கு வீடியோல சூப்பர் மார்க்கெட், வேர் ஹவுஸ்னு ஆஸ்திரேலியாவில் கொட்டி கிடக்கிற வேலை வாய்ப்புகள், அதுக்கான விசா ரூட் மேப், என்னென்ன தப்புகளை நீங்க தவிர்க்கணும் எல்லாத்தையும் அலசி பார்க்க போறோம். இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது, இது ஒரு ரியலிஸ்டிக்கான பிளான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சீக்ரெட்ஸ் இதுல தான் இருக்கு. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் வேர் ஹவுஸ், லாஜிஸ்டிக்ஸ், சூப்பர் மார்க்கெட் இந்த செக்டார்கள்ல வேலைக்கு பஞ்சமே இல்லை. சப்ளை செயின், பேக்கேஜிங், கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா பெரிய நகரங்களை மட்டும் டார்கெட் பண்ணாம கொஞ்சம் ரீஜனல் ஏரியாக்களை டார்கெட் பண்ணா விசா சீக்கிரம் கிடைக்கும். ஜோரா, சீக் இந்த மாதிரியான வெப்சைட்டையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த வெப்சைட்டுகள்ல அப்ளை பண்ணும்போது நீங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கணும். ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ATS CV ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஃபர்ஸ்ட் டைம் வேலை கிடைச்சிடாது. ஏன்னா இது சப்ளை அண்ட் டிமாண்டுக்கான கேம். தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க, சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ விசா பத்தி பார்ப்போம். முக்கியமான விசா சப் கிளாஸ் 482. இது எம்ப்ளாயர் ஸ்பான்சர் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க இருக்கிற ஒரு கம்பெனி உங்களை வேலைக்கு கூப்பிடணும். இந்த விசா மூலமா நீங்க ஃபேமிலியோட போலாம். 2-3 வருஷத்துல PR-க்கு கூட ட்ரை பண்ணலாம். வேர் ஹவுஸ் சூப்பர்வைசர், ஃபோர்க்லிஃப்ட் ஆபரேட்டர், லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர்னு எக்கச்சக்க ரோல்கள் இருக்கு. இதுக்கு பெரிய டிகிரி தேவையில்லை. அனுபவம் இல்லாட்டி ஒரு சின்ன சர்டிபிகேஷன்ஸ் இருந்தாலே போதும். அதுலயும் ஃபோர்க்லிஃப்ட்டுக்கான சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்தா வேற லெவல் அட்வான்டேஜ். ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சில எம்ப்ளாயர்ஸ் வேலைக்கு எடுக்கிறாங்க. சரளமா இங்கிலீஷ் பேசலனாலும் வேலையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களால இங்கிலீஷ் பேச முடியும்னா அதுவே போதும். அடுத்ததா சப் கிளாஸ் 491 மற்றும் 494. இது ரெண்டுமே 5 வருஷ விசா. சப் கிளாஸ் 491க்கு வேலை தேவையில்லை, பாயிண்ட் சிஸ்டம் தான். 65 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். ஆனா 494க்கு ஒரு எம்ப்ளாயரோட ஸ்பான்சர்ஷிப் வேணும். இதுலயும் நீங்க 3 வருஷத்துல PR வாங்கிடலாம். இதெல்லாம் சரி, ஆனா படிப்பு கம்மியா இருக்கே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இந்த மாதிரி கவலைப்படுறவங்களுக்காகவே இருக்கு DAMA கேட்டகரி. சின்ன சின்ன கேட்டகரிகளுக்கு ஆள் தேடுறப்ப இந்த கேட்டகரியில நீங்க ஈஸியா உள்ள போயிட முடியும். அங்க ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களால சம்பாதிக்க முடியும். 55 வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. டூரிஸ்ட் விசாவில் போய் அங்க வேலை விசாவுக்கு மாற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. முடியும், ஆனா முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு வேலை தர தயாரா இருந்தா நீங்க ஆஸ்திரேலியாவை விட்டு ஒரு வாட்டி வெளியே வந்து விசா அப்ரூவ் ஆனதும் திரும்பி போகணும். வேலை எப்படி இருக்கும்? வெறும் பாக்ஸ் தூக்குற வேலை மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், டெஸ்பேட்ச்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. சம்பளம் என்ட்ரி லெவல்லேயே $4000 இருந்து ஆரம்பிக்குது. இதுல ஓவர் டைம் பாத்தீங்க அப்படின்னா 25% இருந்து 30% வரைக்கும் காசு கிடைக்கும். இதுலயும் மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரியான ஷிஃப்ட்டுகள்ல நீங்க மாத்தி மாத்தி வேலை பார்க்க ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோ உங்களுக்கான போனஸ் டிப். வுல்வர்ட்ஸ், கோல்ஸ், அமேசான், DHLனு பெரிய நிறுவனங்களை டார்கெட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க CV மிரட்டலா இருக்கணும். உங்க போட்டோ எல்லாம் வச்சு அதை காம்ப்ளிகேட்டடா மாத்திடாதீங்க. சிம்பிளா ப்ரொஃபஷனலா இருந்தா போதும். பாஸ்போர்ட், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஆஸ்திரேலியாவில் வேலைக்கு போறதுக்கு ஏஜென்சிகள் கிட்ட லட்சக்கணக்கில் காசு கொடுக்காதீங்க. நீங்களே அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பொறுமை தேவை. தினமும் விடாம அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். Until then, bye. நான் உங்க BK. இது நம்ம BK Bytes.